அந்த அம்மா என்ன பண்ணிருக்கு, ஒரு கையால அவனை வளைச்சு பிடிச்சிருச்சு. பக்கத்து கடை அந்த லைட்டு செட்ட அப்படியே டியூப்லைட்டை அவர் மண்டையில ஓங்கி ஓங்கி அடிச்சு அவர் மண்டை உடஞ்சி. நம்மலாம் ஏதாவது சொன்னோம், பூமர் அங்கிள் பூமர் ஆன்டி அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. டேய் நீங்க அந்த அம்மா எவ்வளவு நேர்மையானவங்க, ஒழுக்கமானவங்க, நல்லவன் தெரியும். அடிச்சு கூட ஓடி போயிருந்து வெட்டி விட்டாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்னு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ஆண்டாள் கோயில். அந்த கோயிலோட பால்கோவா. அவங்களுமே வேற ஜாதியை சேர்ந்தவங்க. அந்த காலத்துல அவங்க இவங்களுமே என்னதான் ஒரு சூழ்நிலை காரணமா யாரும் பெரியவங்க இல்லாம இவங்களாதான் போய் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பெண்களுக்கெல்லாம் ஒண்ணு என்ன சொல்றேன்னா, இப்படி இருக்காரே அப்படி இருக்காரே, இப்படி இருக்கே அப்படி இருக்கே, காசு இல்லையே, பணம் இல்லையே, படிக்கலையே, ஏழையா இருக்கவே, எதுவுமே தேவையில்லை. நம்ம கையை அழுத்தி உண்டி எந்திரிச்சு ஓடுனோம்னா நம்ம இலக்கை நிச்சயமா அடையலாம், வெற்றி பெறலாம். இதுக்கு எடுத்துக்காட்டு செல்லம்மா, செல்லம்மாவோட அம்மா மூக்கம்மாள். அதனால நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும், வாழ்ந்து காட்டணும். நிச்சயமா அந்த உலகத்துல வாழ்ந்து காட்டணும். நன்றி. அடுத்த முறை இதை விட சாதித்த பெண்கள் வரிசையில் வருவாங்க. காத்துக்கிட்டு இருங்க.